ஏற்ற பலகை, சீசா பிளே, சீசா விளையாடி இருப்போம் பார்க்லலாம், அந்த சீசாவில் இதோட பிக்சரும் இருக்குது பாருங்கள். இந்த சீசா விளையாடும் போது நீங்கள் ஏற்றப்பலகை விளையாட்டினை விளையாடி இருப்பீர்கள். அதில் அமர்ந்துள்ள எடை அதிகமான ஒருவர் மற்றொருவரை எளிதில் தூக்குகிறார். இப்போ இந்த சீசாவில் நல்ல ஒரு 80 கிலோ வெயிட் இருக்கிற ஒருத்தரும் ஒரு 30 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு சின்ன பையன், இவங்க 2 பேரும் ஆப்போசிட் சைடில் உட்காந்து சீசா விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களால எப்படி ஈஸியாக விளையாட முடியும்? இப்போ வெயிட் அதிகமாக இருக்கிறவர் மேலே இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஈஸியாக இந்த வெயிட் கம்மியாக இருக்கிறவரை மேலே தூக்கிடுவார். ஆனால் இவங்க எப்படி தூக்க முடியும்? எடை அதிகமான நபர் பலகையின் ஆதார புள்ளியினை நோக்கி நகரும்போது விசை செயல்படும் தூரம் குறைந்து திருப்பு விசையின் செயல்பாடு குறைகிறது. இது எடை குறைவான நபரானவர் எடை அதிகமான நபரை தூக்க வழிவகை செய்கிறது. ஈஸியாக தூக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் அதிகமாக இருக்கிறவர் அந்த எண்டு பாயிண்டில் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி நகர்ந்தாருன்னா, இன்னும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி நகர்ந்தாருன்னா, இப்போது இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் அவருக்குமான டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால் இந்த எடை கம்மியாக இருக்கிற நபரால் ஈஸியாக தூக்க முடியும் இவரை. இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, எடை கம்மியானவர் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வரும்போது அவருக்கும் நடுவில் இருக்கிற புள்ளிக்குமான தூரம் குறைஞ்சு, ஆனால் அந்த எடை கம்மியானவருக்கும் நடுவில் இருக்கிறவருக்குமான புள்ளி தூரம் அதிகமாகவே இருக்கும். அதனால் அவரால் கொஞ்சம் ஈஸியாக தூக்க முடியும். ஆக்சுவலாக இதை நாம் இவ்வளோ டீப்பாக நோட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் சீசா விளையாடும் போது இதை நாமளே பண்ணியிருப்போம். கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி கொஞ்சமாக லைட்டாக மூவ் பண்ணோம் அப்படின்னா அவங்களால ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களால நம்மளை ஈஸியாக ஹைட்டுக்கு தூக்க முடியும். இந்த மாதிரி நாம் சீசா விளையாடியிருப்போம்.